ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் டூ நைட் விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து வீட்ல பாலும், வெங்காயமும் தீர்ந்துடுச்சு. சரி பக்கத்துல இருக்கிற ரெவேக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருக்கோம். அது போக இன்னைக்கு வெதரும் பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் தான். ஒரு 17 டிகிரி இருந்தது. சரி ஆதியும் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து சைக்கிள் வந்து நாங்க கீழேருந்து எடுக்கவே இல்ல. சரி சைக்கிள்ல ஒரு ரைட் போயிட்டு வரலாம் ரெவே வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருக்கோம். என்னதான் வெதர் 17 டிகிரி இருந்தாலுமே 5:30 6 ஆயிடுச்சுன்னா நல்லா குளிர ஆரம்பிச்சிடுங்க. நாங்கள் போகிறதே பார்த்தீங்கன்னா 5 o'clock மேலே தான் கிளம்புனோம். அதனால எல்லாரும் புல்லோவர் போட்டுட்டு தான் கிளம்புனோம். ஷாப்புக்கு சைக்கிளில் தான் போகிறோன்னு சொன்னோன்னே ஆதி வந்து செம்ம ஜாலி ஆகிட்டாங்க. ஏன்னா ஊர்லேருந்து வந்து ஒரு 10 டேஸ் வந்து சைக்கிளை பார்க்கவே இல்லை. அதுவும் அவளோட ஃபேவரட் சைக்கிள் யூனிகார்ன் சைக்கிள் வாங்கி வச்சுருக்கா. அதனால செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. முதல் எதை கேட்டாலும் பார்பின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எதை கேட்டாலுமே வந்து யூனிகார்னில் தான் வேணும். அதுக்கப்புறம் வந்து எல்சா இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சைக்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கீழே வந்து ஒரு ரூம் இருக்குங்க. அங்கே தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் சைக்கிள் நிப்பாட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டேயுமே சைக்கிள் இருக்குங்க. வீட்டுக்கு 2 3 சைக்கிளாவது கண்டிப்பாக இருக்கும். வின்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா சைக்கிளும் இங்கே தான் ரெஸ்ட் எடுக்குங்க. ஆனால் ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகிட்டாலே போதும், இங்கே யாரை பார்த்தாலும் சைக்கிள் தான். அதுவும் சம்மரில் சொல்லவே தேவையில்ல. யார் பார்த்தீங்கனாலும் சைக்கிள்லேயே தான் போவாங்க. இது வந்து ஆதியோட சைக்கிள். இப்போ நான் காட்டுறது வந்து என்னோடது. இது வந்து பின்னாடி வந்து நீங்கள் ஆதியை உட்கார வச்சுட்டு குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு காலையில் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இல்லை பிக்கப் பண்ணிவிட்டு வரக்கு வந்து இந்த சைக்கிள் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி நாங்களும் சம்மரில் வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹவுஸ் கீயே தாங்க இங்கே சைக்கிள் நிப்பாட்டுற ரூமுக்கும் யூஸ் பண்ணுவோம். உள்ளேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வந்து கீ தேவைப்படாது. ஆனால் வெளியேருந்து உள்ளே போக கண்டிப்பாக கீ வேணும். இப்போ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 3 கீ தருவாங்க. ஒன்று அவர் வச்சுப்பாரு, ஒன்று நான், இன்னொன்று வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சுப்போம். மேபி அது நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கீயை மறந்துட்டு வீடை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் அதுக்கு தனியாக ஆள் வர வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுங்க. அது வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. வீக் டேஸ்னால் ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க, வீக் எண்டுனா ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருந்தது. நல்ல வேளை நாங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீ லாக் பண்ணங்காட்டி என்னாச்சுன்னா நாங்கள் விண்டோ வழியாக வந்து வீடு ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்குற 3 செட் ஆஃப் கீழ ஒரு செட்டு தொலைஞ்சாலுமே நம்ம வந்து 10,000 யூரோஸ் பே பண்ணோங்க. இது ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. எது பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ இல்லையோ கீயை பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன்னா 10,000 யூரோஸ் பே பண்ணணும் மிஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த கிராசரி ஷாப் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குங்க, ரெவேன்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி காஃப்லேண்டில் தான் வாங்குவோம். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் பால், அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நைட்டு பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா சாஸ் வந்து நான் இங்கே தான் வாங்குவேன். அதுவும் 2 வாங்கிட்டு போயிடலாம். ஆனியனும் தீர்ந்துடுச்சு. சரி அதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இங்கே எந்த பொருளாக இருந்தாலுமே 2 3 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கங்க. இதில் ஆனியன் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 3 வெரைட்டிஸ்க்கு மேலேயே இருந்தது. நாங்கள் எப்போவுமே வந்து அந்த ஒரு 2 kg பேக் இருக்குது, அதுதான் எடுப்போம். ஆரஞ்சு, ஆப்பிள் இதில் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் சில வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு அது என்னன்னே தெரியாது, அது மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு ஃப்ரூட்டுங்க. ஆனால் அது என்ன ஃப்ரூட்டுன்னு நல்லா தெரியலை. அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை வந்து வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு பேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பனானா தாங்க. பனானா வந்து சாக்லேட் சாஸில் வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி அதில் மேலே வந்து இந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் தூவி வச்சுருக்காங்க. ஆதி அதை பார்த்துட்டு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று எடுத்துகிட்டு தாங்க வந்தா. பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தனால. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அந்த ஒயிட் தான் வாங்குவேங்க. இன்கேஸ் அந்த ஒயிட் இல்லை அப்படின்னா தான் வந்து நான் அந்த ப்ரௌன் மஷ்ரூமுக்கு போவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து சலாட் செக்ஷன் தான். இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் காலையில் ஒர்க்கிங்காக இருந்தால் நீங்கள் காலையில் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பவுல் இருக்குங்க. அதில் வந்து எடுத்து உங்களுக்கு அதில் என்ன ஆப்ஷன் வேணுமோ வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும். என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை எடுத்து போட்டுட்டு
வெயிட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பில் பே பண்ணிட்டு போய்க்கலாம். 100 கிராம் வந்து 1.39 யூரோஸ் போட்டிருந்தாங்கங்க. நாங்கள் நிறைய டைம் இங்கே வந்து வாங்கியிருக்கோம் இந்த சலாடை. அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா சாஸ் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் மெயினாக வாங்க வந்தேன் இன்னைக்கு. நான் வந்து அதில் டொமேட்டோ பெசிலிகம் தான் எடுப்பேங்க. டொமேட்டோ மொசரெல்லாவும் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் அது ட்ரை பண்ணதில்ல. யாராவது இங்கே இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த சாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வந்து பின்னாடி லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரோசன் சமோசாங்க. மில்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பயோ அண்ட் ஃப்ரெஷ் மில்க் தான் எடுப்போங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆதிக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த திராமிசு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மக்ரோன்ஸ் வந்து இதுவும் ஃப்ரோசனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ். இந்த செக்ஷனுக்கு நாங்கள் போனதில்லை பெருசாக. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அது என்னன்னு கூட தெரியலை. அதுக்கப்புறம் வந்து பில் போட்டுட்டு வெளியே வந்தோடனே இங்கே வந்து ஸ்டிஃபல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லாமே நல்லாயிருக்குங்க. மெயினாக பிரெட் ஷெல் நல்லாயிருக்கும், பட்டர் பிரெட் ஷெல் நல்லாயிருக்கும். கேக்கு வந்து ஆல்மண்ட் கேக் ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த ஆல்மண்ட் கேக் இல்லை. அதுக்கப்புறம் பிரெட் ஷெல் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 7 o'clock மேலே ஆயிடுச்சு. ஷாப்புக்குள்ளே போகும்போது வேணால் வாங்கறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம், ஒரு 30 minutesல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவோம். ஆனால் அப்படி இப்படின்னு எப்படியோ சுற்றி நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு 2 hours மேலே ஆகிடுங்க. இது வந்து நாங்கள் இன்னொரு நாள் போயிருந்தோங்க. அப்போ போய் இந்த கேக் சாப்பிட்டு வந்தோம். அதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. ஃபுல்லாக இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக லைட்டிங்கோடு பார்க்க சூப்பராக இருந்தது. சைக்கிள் கொண்டு போய் கீழே ரூமில் நிப்பாட்டிட்டு வந்தோடனே வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் தாங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சொன்ன மாதிரி பாஸ்தா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாஸ்தா ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 4 பொருள் தான் தேவைப்படும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் வந்து மொசரெல்லா சீஸ் வேணும், அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ரெவேல வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா பாஸ்தா சாஸ், அது. இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஜெர்மனியில் இப்போ வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ ஃப்ளூவும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் மாறும்போது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபீவர், கோல்டு, எங்கே பார்த்தாலுமே ஆதியோட கிண்டர் கார்டன்லேயே வந்து நிறைய பேத்துக்கு ஃபீவர் அண்ட் கோல்டுங்க. அதனால் கிண்டர் கார்டன்லேயே சொல்லிட்டாங்க, யாருக்காவது ஃபீவர் அப்படின்னா வந்து ஒரு 2 days கழிச்சு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கிண்டர் கார்டன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்தா ரெசிபிக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அதில் வந்து பாஸ்தா போட்டு அந்த பாஸ்தா வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா வேகணுங்க. அது டபுள் த சைஸ் ஆகணும். அது சைடில் வெந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ப்ரொக்கோலியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ப்ரொக்கோலி வந்து பெருசாக போட்டால் நல்லா இருக்காது, நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு, ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிக்குட்டி வந்து நானும் பிரெட் டோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் போட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ப்ரொக்கோலி வந்து நல்லா எண்ணெயிலேயே வணங்கினதுக்கப்புறம் பாஸ்தாவை எடுத்து இதில் போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, டொமேட்டோ பெசிலிகம் பேஸ்ட்டு, அதை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க.
அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மொசரெல்லா சீஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. வேண்டாதவங்க இந்த மொசரெல்லா சீஸ் போடுறத வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஆனா இது போட்டா வந்து டேஸ்ட் நல்லாருக்கும். அந்த சீஸ் போட்டுட்டு வச்சு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அந்த சீஸ் எல்லாம் வந்து அந்த பாஸ்தால மெல்ட் ஆயி கடைசியில வந்து சூப்பர் ஜூஸியா சூப்பரா இருக்கும் பாஸ்தா. சால்ட் வந்து தேவைப்பட்டா நம்ம அந்த சாஸ் ஆட் பண்றோம் பார்த்தீங்களா? அப்பவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.